வணக்கம் ட்ரேடர்ஸ். பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலோட ப்ரீ மார்க்கெட் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க ஹோஸ்ட் பேசுறேன். இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நேத்து நைட்டு குளோபல் மார்க்கெட்ல நடந்த சில அதிரடி மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம இந்திய சந்தையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நாம இப்ப குயிக்கா பார்க்க போறோம். டே ட்ரேடர்ஸ் ரெடியா? வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அலசல்ல கவர் பண்ண போற முக்கியமான விஷயங்கள், முதல்ல உலகளாவிய தாக்கங்கள், அப்புறம் கச்சா எண்ணெய் மேல இருக்கிற அச்சம். ரெண்டாவது, நம்ம இந்திய ஐடி துறையை ஏஐ எப்படி மிரட்டுதுன்னு பார்க்கலாம். மூணாவது, இந்தியாவின் மேக்ரோ நிலவரம் மற்றும் எஃப்ஐஐ டேட்டா. அதுக்கப்புறம் நேலா இன்னைக்கான நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி வர்த்தக அமைப்புகளை பார்த்துட்டு கடைசியா ஒரு குவிக் சம்மரியோட செபி அறிவிப்பையும் பார்த்துடலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். உலகளாவிய தாக்கங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் அச்சம், குறிப்பா இந்த மத்திய கிழக்கு பதட்டங்கள் மற்றும் அமெரிக்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நாம மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய முதல் உலகளாவிய ஷாக்கு இதுதான். 3.8%. இது ஏப்ரல் மாசத்துக்கான அமெரிக்காவோட நுகர்வோர் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா. சந்தை வெறும் 3.7% இருக்குன்னு எதிர்பார்த்த நிலையில அது மே 2023க்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவான 3.8% வந்து நின்றுருக்கு. கச்சா எண்ணெய் விலையில ஏற்பட்ட திடீர் உயர்வு இப்ப சும்மா ஒரு நியூஸா இல்லாம ஒரு பெரிய மேக்ரோ பொருளாதார பிரச்சனையாகவே மாறிடுச்சு. நிலைமை எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்னு பாருங்க. ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெய் $108 தொட்டுருச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு புதிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம சந்தைகளுக்கு நேரடியான மிக கடுமையான அழுத்தத்தை கொடுக்க போகுது. இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நேத்து நைட் புவிசார் அரசியல்ல நடந்த சில வேகமான சம்பவங்கள் தான். முதல்ல ஈரானோட அமைதி முன்மொழிவை ட்ரம்ப் குப்பைன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு. சில மணி நேரங்கள்லேயே தாக்குதல்களை மீண்டும் தொடங்க அமெரிக்கா தீவிரமா பரிசீலிச்சிட்டு இருக்கிறதா சிஎன்என்ல நியூஸ் வந்திருக்கு. பத்தாக்குறைக்கு இன்னைக்கு அதிகாலை இங்கிலாந்து அவங்களோட ட்ரோன்ஸ் மற்றும் போர்க்கப்பல்களை தயார்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க. சோ சீக்கிரமா ஒரு அமைதி ஒப்பந்தம் வரும் என்ற நம்பிக்கையே இப்போ இல்லாம போயிடுச்சு. அடுத்து, நம்ம இந்திய ஐடி துறையை அச்சுறுத்தும் ஏஐ நிஃப்டி ஐடி எப்படி 3 வருட குறைந்த நிலையை எட்டியிருக்குன்னு பார்ப்போம். நேத்து அமெரிக்க மார்க்கெட்ல டெக்னாலஜி செக்டார் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. அதோட நேரடி தாக்கம் நம்ம நிஃப்டி ஐடி குறியீட்டை கடந்த 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு லோக்கு தள்ளி இருக்கு. HSBC கொடுத்திருக்கிற இந்த வார்னிங்கை கொஞ்சம் கவனிங்க. உலகளாவிய ஏஐ செலவினங்கள் இந்திய பாரம்பரிய ஐடி செலவினங்களுக்கான தேவையை அப்படியே குறைக்குது. இது மட்டும் இல்லாம ஓப்பன் ஏஐ நிறுவனம் அவங்களோட இன்ஜினியர்ஸை டைரக்டா வாடிக்கையாளர் நிறுவனங்களுக்குள்ளேயே அனுப்புற புதிய திட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பாரம்பரிய இந்திய சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாவே பார்க்கப்படுது. இப்போ நம்ம உள்ளூர் நிலவரத்துக்கு வருவோம். இந்தியாவின் மேக்ரோ மற்றும் எஃப்ஐஐ டேட்டா எப்படி ஒரு மாறுபட்ட நிலையை காட்டுதுன்னு பார்க்கலாம். அமெரிக்காவில் பணவீக்கம் 3.8% எகிரி இருக்கிறப்போ, அதுல எரிசக்தி விலைகள் மட்டுமே 17.9% உயர்ந்திருக்கு. ஆனா இதுக்கு நேர்மாறா நம்ம இந்தியாவோட ஏப்ரல் மாத சிபிஐ பணவீக்கம் 3.48% குறைஞ்சிருக்கு. இது ஆர்பிஐயோட 4% இலக்க விட குறைவுதான். கேட்க நல்லா இருந்தாலும் இங்க ஒரு பெரிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. நம்ம அரசாங்கம் இன்னும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தல. உலக சந்தைக்கு ஏத்த மாதிரி அது உயர்த்தப்பட்டால் நம்ம பணவீக்கமும் மீண்டும் எகுரும் அபாயம் ரொம்பவே இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 7500 கோடி ரூபாய். வெளிநாடு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐகள் நேத்து ஒரே நாள்ல வித்து தீர்த்த பங்குகளின் மதிப்பு இது. தொடர்ந்து 5வது நாளா அவங்க பண்ற மாபெரும் மெகா செல்லிங் இது. நம்ம சந்தையோட இந்த தொடர் பலவீனத்துக்கு அவங்க பணத்தை வெளியெடுக்கிறது தான் ஒரு மிக முக்கிய காரணம். மார்க்கெட்டோட பயத்தை அளவிடும் இந்தியா வெக்ஸ் கிட்டத்தட்ட 4% ஜம்ப் ஆகி 19.28ல பதிவாகி இருக்கு. தொடர்ந்து 3 நாளா இந்த ஃபியர் இண்டெக்ஸ் ஏறுமுகத்திலே தான் இருக்கு. கரடிகளோட பிடி ரொம்பவே இறுக்கமா இருக்குன்றத இது தெளிவா காட்டுது. ஆனா இந்த எஃப்ஐஐ செல்லிங், விஐஎக்ஸ் உயர்வு எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நம்ம நிஃப்டியோட புட் கால் ரேஷியோ முந்திய நாளோட 0.76ல இருந்து 0.93 ஆக லேசாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உள்ளுக்குள்ள ஒரு சிக்கலான முரண்பாடு ஓடிட்டு இருக்குன்றத இந்த டேட்டா நமக்கு உணர்த்துது. ஓகே, இப்போ ட்ரேடிங் செட்டப்க்கு வருவோம். நிஃப்டி 50 நேற்றைய 23,380 என்ற முடிவை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டை எப்படி கையாள்றதுன்னு பார்ப்போம். டே ட்ரேடர்ஸ், இந்த லெவல்ஸை கவனமா நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி சாட்ல நிஃப்டி நேத்து ஒரு பெரிய ரெட் கேண்டில ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏப்ரல் மாத ஏற்றத்தோட 50% ஃபிபனாச்சி லெவலான 23,400க்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 23,400 இப்போ ஒரு ரொம்ப வலுவான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் வர்த்தனமானால் 23,600க்கும் அதையும் உடைச்சா 23,000 வரைக்கும் சரிய அதிக வாய்ப்பு இருக்கு.
ஆப்ஷன்ஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது 24,000 கால் ஆப்ஷன்ல ஏக்கச்சக்கமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குவிஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய தடை. கீழ்ப்புறத்துல பார்த்தா 23,000 புட் ஆப்ஷன்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. சோ இன்னைக்கு 23,000 முதல் 24,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரேஞ்சுக்குள்ள தான் சந்தை சிக்கி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வர்த்தக அமைப்பு 53,555 என்ற நேற்றைய முடிவை பகுப்பாய்வு செய்யலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து லோயர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற ஒரு வீக்கான ஃபார்மேஷன்லேயே தான் டிராவல் ஆகுது. எல்லா முக்கிய மூவிங் ஆவரேஜ்களும் கீழ்நோக்கியே தான் போகுது. கூடவே RSIயும் 40க்கும் கீழே சரிஞ்சிருக்கு. இதனால மேல 54,000 முதல் 54,200 வரையிலான ஏரியா ஒரு கடுமையான ரெசிஸ்டன்ஸாவும், கீழே 53,000 ஒரு முக்கிய சப்போர்ட்டாவும் இன்னைக்கு செயல்படும். மந்த்லி ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்த்த காளைகளுக்கும் கரடிகளுக்கும் இடையில ஒரு பெரிய இழுபறியே நடக்குது. மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப மேல 55,000ல உட்கார்ந்துருக்கு. ஆனா புட் ஆப்ஷன்கள் 54,000 மற்றும் 53,000 லெவல்ல பெருமளவு குவிஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டில ஒரு டஃப் ஃபைட் கன்ஃபார்ம். சரி, இப்போ நாம இறுதி சுருக்கத்துக்கும் செபி அறிவிப்புக்கும் வந்துட்டோம். உலகளாவிய புவிசார் பதற்றங்கள், கச்சா எண்ணெய் உயர்வு, அப்புறம் FIIகளோட தொடர் விற்பனை, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு சந்தை ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங்குடன் திறக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், செபி விதிமுறைகளின்படி நான் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் கிடையாது. இந்த அலசல் முழுக்க கல்வி நோக்கங்களுக்கானது மட்டுமே. இதே மாதிரி டெய்லி ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டுகளுக்கு நம்ம பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த கேப் டவுனை கரடிகள் தங்களுக்கு சாதகமா முழுசா பயன்படுத்துவாங்களா, இல்ல காளைகள் எதிர்பாராத விதமா ஒரு சர்ப்ரைஸ் பவுன்ஸ் கொடுப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பார்ப்போம். பாதுகாப்பா ட்ரேட் பண்ணுங்க. சந்தையில் சந்திப்போம்.